திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருள் திருப்புகழ். இந்த திருப்புகழ் வரிசையில் பார்த்துக்கிட்டு வரோம். 115வது பாடல் ஆசார வீணன் பொதுப்பாடல்கள். இது பொதுவில் பாடி வச்சுருக்காரு. அதே ஆசார வீணக்கு இது ஆசார வீணன். இந்த பாடலும் பெரிய பாடல் தான். ரொம்ப பொடி எழுத்து, ஒன்றுக்கு ஒன்று வார்த்தைகள்லாம் கோர்வையாக வராமல் இடக்கு முடக்காக இருக்கும். இப்போ நாம் இதை பாடணும். இது வரைக்கும் எங்களுக்கு பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும், கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 4-5 நாளாக நிறைய வியூவர்ஸும் வரல, சப்ஸ்கிரைபரும் வரல. எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. வியூவர்ஸ் நிறைய பார்க்குறதே இல்லை. தயவு செஞ்சு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க. திருச்சிற்றம்பலம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். இதுக்கான சந்தம் தானன தான தன தன தானன தான தன தன தானன தான தனதன தனதானா. ஆசார வீணன் அறிவிலி கோப அபராதி அவகுணன் ஆகாத நீசன் அனுசிதன் விபரீதன் ஆச விசார வெகுவித மோக அசரீத பரவசன் ஆகாச நீர்மன் அனல்வலி யுருமாறி மாசான நாளென் வகைதனை நீ நானெனாத அறிவுளம் வாயாத பாவி இவனென நினையாமல் மாதா பிதாவின் அருள் நல மாறாமகாரிலெனையினி மாஞான போதம் அருள் செய்ய நினைவாயே. வீசால வேலை சுவரிட மாசூரர் மார்பு தொலைப்பட வேதாள ராசி பசிகெட அரை கூறி மேகா அவார மென அதிர் போர் யாது தனார் எம்புற மீதேற வேல் கொடு அமர் செய்யும் இளையோனே. பூசாது வேடன் உமிழ்தரு நீராடி ஊனுனெனு முறை கூறா மன்கிய அவனுகர் தருசேடம் கோதம் எனாமல் அமுது செய் வேத அகமதி முதல் தரு கோலோகநாத குரமகள் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். பார்த்திங்களா, பாட்டு ஒரு வரிக்கும் சம்மந்தம் இல்லாமல் வருது. அதனால் நம்மளால் கோர்வையாக பாடுறது கஷ்டம். இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். ஆசார வீணன் அறிவிலி. ஒழுக்க குறைவு உடையவன், அறிவு இல்லாதவன். கோப அபராதி அவகுணன். கோபம் காரணமாக குற்றங்கள் பல செய்பவன், கெட்ட குணத்தை உடையவன். ஆகாத நீசன் அனுசிதன். யாருக்கும் பயனாகாத இழிந்த குணத்தவன், தகாத காரியங்களை செய்யும் அசுத்தன். விபரீதன். மாறுபாடான புத்தியை உடையவன். ஆச விசார வெகுவித மோக அசரீத பரவசன். மண் பெண் பொன்
என்ற ஆசைகளிலே எண்ணத்தை வைத்து பலவிதமான ஆசை செயல்களை செய்து தன்வசம் இழந்தவன். ஆகாச நீர் மண் அனல் வெளி யுருமாறி, ஆகாயம் நீர் மண் தீ காற்று என்ற பஞ்சபூத சேர்க்கையால் வெவ்வேறு பிறவிகளில் பல உடல்களை எடுத்து மாசான நாளெண் வகைதனை குற்றங்களுடன் கலந்த 32 தத்துவங்களை கொண்ட நீ நான் எனாத அறிவுளம் வாயாத பாவி, இந்த உடல்களை நீ என்பதும் நான் என்பதுமான பிரிவை காணாத ஞான உள்ளம் வாய்க்கப் பெறாத பாவி, இவனென நினையாமல் இத்தனையும் இவன் என்று நினைத்து என்னை நீ ஒதுக்கி விடாமல் மாதா பிதாவின் அருள் நலமாற மகாரிலனை இனி தாய் தந்தையரின் அருள் நிறைந்த உபகார செயல்கள் மாறாத குழந்தைகள் போல உன் குழந்தையாகிய என் மீது இனிமேலாயினும் மாஞான போதம் அருள் செய்ய நினைவாயே. சிறந்த ஞானோபதேசத்தை அருள்வதற்கு உன் திருவுள்ளத்தில் நினைப்பாயாக. விசால வேலை சுவரிட அகன்ற சமுத்திரமானது வற்றி போகவும் மாசூரர் மார்பு தொலைப்பட பெரிய சூரன் முதலியோரது மார்புகள் தொலைப்படவும் வேதாள ராசி பசிகெட வேதாள கணங்களின் பசி சூர சம்காரத்தால் தீர்ந்திடவும் அரை கூறி போருக்கு வாருங்கள் என்று அசுரர்களை கூவி அழைத்து மேக ஆராவாரமென அதிர்போர் மேகங்களின் பெரும் ஆரவாரமான இடியோசை போல முழங்கும் போரில் யாது தானர் யமபுர மீதேற அரக்கர்கள் யமப்பட்டணம் போய் சேரும்படி வேல்கொடு அமர் செய்யும் இளையோனே, வேலை கொண்டு போர் செய்த இளையோனே, பூசாத வேடன் உமிழ்தரு நீராடி கொஞ்சமும் தயங்காது வேடன் கண்ணப்பன் வாயினின்று உமிழ்ந்த நீர் அபிஷேகத்தை பெற்று கொண்டு ஊனு நெனுமுறை கூறா, இந்த மாமிசம் சுவையானது, இதை உண்டருள்க என்று அவன் கூறிய சொல்லை கேட்டு மண் ஈய அவனுகர் தருசேடம் நிரம்பவும் அவன் தருவதை அந்த வேடன் எச்சில் செய்து தந்த மீதம் கோதம் எனாமல் அமுது செய், குற்றம் உள்ளது என்று பாவிக்காமல் அமுதாக எண்ணி உண்டு அருளியவரும் வேத ஆகமாதி முதல் தருகோ, வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் ஆதி முதல் ஆனவருமான சிவபெருமான் பெற்றெடுத்த அரசனே, லோகநாத குரமகள் பெருமாளே, இந்த உலகுக்கெல்லாம் நாதனே குரமகள் வள்ளியின் பெருமாளே. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பாடல். இந்த இழிவான பிறவியாக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை வெறுத்து ஒதுக்கிடாதீங்க, உங்களுடைய திருவருளை எனக்கு கொடுங்க. அழிவு பாதையில் போகிறவங்கள பற்றியெல்லாம் நிறைய சொன்னார். இவன் இந்த உடல்களை நீ என்பதும் நான் என்பதுமான பிரிவை காணாத ஞானம் உள்ளம் வாய்க்கப் பெறாத பாவி, இத்தனையும் இவன் என்று நினைத்து என்னை ஒதுக்கி விடாமல் எனக்கு நல்லருள் புரிங்க. அதாவது மண் பெண் இந்த ஆசைகள்லாம் உழன்று கிடக்கிறவன், மாதா பிதாவை மதிக்காதவன், இந்த பெண்களுடைய ஆசையில் மாறுபாடான புத்தி உடையவன், அசுத்தன் அப்படியெல்லாம் நினைக்காம எனக்கு நல்லருள் பாலிங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. கண்ணப்ப நாயனார் காட்டில் வந்து சிவபெருமானை பார்த்த உடனே ஐயோ இங்கே தனியே இருக்காரே, இவருக்கு என்ன நேருமோ ஏது நேருமோன்னு சொல்லி அவருக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போய் குளத்துல தண்ணி எடுத்துகிட்டு வந்து
அந்த நேரத்தில் அந்த ஐயர் வந்து பூஜை பண்ணுவார். அவர் எப்படிலாம் பண்ணுறாருன்றதை பார்த்து நாமளும் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வர பாத்திரம் கிடையாது, வாயில் தண்ணி எடுத்துப்பார், தலையில் பூவெல்லாம் வாரி சொருக்குவார். நல்ல மாமிசமாக சுட்டு பண்ணியை சுட்டு அதில் எந்த சுவை நல்லா எந்த பாகம் சுவையாக இருக்குன்னு அதெல்லாம் எடுத்து குச்சியில் சொருவி அதை சாப்பிட்டு பார்த்து குச்சியில் சொருவி வாயில் பிடிச்சிக்கின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு வருவார். வந்து மலை மேலே ஏறி வந்து சிவபெருமான் மேலே தலையில் அந்த தண்ணி வாயில் இருக்கிற தண்ணியை துப்பி அது மேலே அபிஷேகம் பண்ணுறதா அவருடைய எண்ணம். அதை ஊற்றி இந்த பூவெல்லாம் வாரி அவருக்கு சூட்டி இந்த இந்த கறியை சாப்பிடுங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உபசாரம் பண்ணார். அது அன்பு கலந்தது. ஆகையினால் அதில் அவர் எச்சிலெல்லாம் பார்க்க மாட்டார். அவ்வளோ ஒரு அன்பு. இப்படியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறானேன்னு சொல்லிவிட்டு அவர் கண்ணில் அப்படியே உதிரம் கொட்டுது. எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் ரத்தமாக வருது. ஐயோ கண்ணில் ரத்தம் வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிச்சானா பாருங்கள். கண்ணை பிடுங்கி இந்த கண்ணில் ரத்தம் வருது, இதுக்கு என்ன உபாயம் பண்ணுறது, கண்ணுக்கு கண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை பிடுங்கி அப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்பன உடனே அந்த கண்ணில் ரத்தம் வடிகிறதுன்னு போச்சு. அடப்பாவி இவனுக்கு என்ன இப்படி ஒரு அன்பு அப்படின்னு அவரால் தாங்க முடியல. அவரே அதிர்ச்சி ஆகிட்டார், சிவபெருமானே அதிர்ச்சி ஆகிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணை பிடுங்கி அமுக போகிறாரு. வலது கண்ணை முதல்ல அமுகினார், அப்பா கல் நெஞ்சத்தோடு வாங்கிக்கினார். இடது கண்ணை பிடுங்கி அமுக போன போது அம்மா இலகின மனம் பிடிச்ச வழியா நில்லு கண்ணப்பான்னு ஓடி அந்த அம்மா அவரை கையை தடுத்து பிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த கண்ணையும் பிடுங்க போனபோது இறைவன் வந்து காட்சி கொடுத்து 6 நாளில் சிவபெருமானுடைய திருவடியை பெற்றவர். அந்த கண்ணப்பன் செய்ததெல்லாம் நீங்கள் இதெல்லாம் எச்சிலுன்னு நினைக்காம வாங்கின அந்த சிவபெருமானுடைய அந்த சிவபெருமானே அந்த மாதிரிலாம் நினைக்கல. அவரோட பிள்ளை எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லி புகழ்கிறாரு. அந்த மாதிரி நினைக்காத குற்றமுள்ளது என்று பாவிக்காமல் அமுதாக எண்ணி உண்டு அருளியவரும் வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் ஆதி முதல்வரும் ஆனவருமான சிவபெருமான் பெற்றெடுத்த அரசனே, அந்த சிவபெருமான் பெற்றெடுத்த அரசனே அப்படின்ட்டார். அரசனுக்கு மேலே வேறு யாருங்க இருக்கிறது? அரசனே, இந்த உலகத்துக்கெல்லாம் நாதனே, குறமகள் வள்ளியின் பெருமாளே அப்படின்ட்டாரு. அழகான இந்த பாடலை பாடுங்க. நம்மளுக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்மளுடைய சுத்தி அடையிறதுக்கான நல்ல இது. ஏன்னா கோபம் காரணமாக குற்றங்கள் பல செய்பவன், கெட்ட குணத்தை உடையவன், இப்படியெல்லாம் என்னை நினச்சி நீ ஒதுக்கிடாத அப்படின்ட்டு முருகப்பெருமான் கேட்குறார். ஒழுக்க குறைவு உடையவன், அறிவில்லாதவன், கோபம் காரணமாக இந்த மாதிரிலாம் செய்கிறவன் அப்படின்லாம் என்னை நினைக்காதீங்க. நான் உங்களுடைய திருவருள் கிடைச்சா நான் நல்ல பிள்ளையாடுவேன். அவர் திருவருள் மேலேருந்து உழுந்த உடனே அவரோட திருவருள் கிடச்சிடுச்சு. அவ்வளோ சீனம் ரத்தம் வடிஞ்சிக்கணும், உடம்பு சயங்க முடியாமல் போய் மேலே ஏறி திருவண்ணாமலை அந்த வல்லாள கோபுரத்து மேலே ஏறி விழுந்தார். விழும்போது முருகா அப்படின்னாரு. முருகன் இருகரம் கொண்டு தாங்கி பிடிச்சி அவருடைய வினையெல்லாம் தீர்த்தார். அந்த மாதிரி இருக்கிற அருணகிரிநாதர் பாடுறாரு. அந்த ஆசார வீணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நானும் நினச்சி என்னை தள்ளிடாதீங்க, நான் நல்லவனா உங்களுடைய பார்வைப்பட்டால் நான் நல்லவனாக ஆகிடுவேன். முருகான்னு நான் சொன்ன உடனே என்னுடைய பாவங்கள்லாம் போய் புண்ணியமே உயரும் அப்படின்றத அருமையாக சொல்கிறாரு. வாங்க இப்போ நம்ம மறுபடியும் பாடுவோம். திருச்சிற்றம்பலம். ஆசார வீணன் அறிவிலி கோபாபராதி அவகுண நாகாத நீச நனுசிதன் விபரீதன் ஆசாவிசார வெகுவித மோகாசரீத பரவச நாகாச நீர்ம நனல்வலி யுருமாறி மாசான நாளென் வகைதனை நீ நானெனாத அறிவுளம் வாயாத பாவி இவனென நினையாமல் மாதா பிதாவி நறுநல மாராமகாரிலனகினி மாஞான போதம் அருள் செய்ய
நினைவாயே வீசால வேலை சுவரிட மாசூரர் மார்பு தொலைப்பட வேதாள ராசி பசிகெட அரை கூறி மேகார வார மென அதீர் போர்யாது தான ரமபுர மீதேர வேல் கோடம செய்யு மிளையோனே கூசாது வேட தரு நீராடியூனு நெனுமுறை கூறாமணிய அவனுகர் தருசேடங் கோதாமென மலமுது செய் வேதாக மாதி முதல் தரு கோலாகநாத குரமகள் பெருமாளே கோலாகநாத குரமகள் பெருமாளே ஆசாரவீன அறிவிலி கோபாபராதி அவகுண நாகாத நீச நனுசிதன் விபரீதன் ஆசா விசார வெகுவித மோகாசரீத பரவச நாகாச நீர்மணி நனல்வலியுருமாறி மாசான நாளென் வகைதனை நீ நானெனாத அறிவுளம் வாயாத பாவி இவனென நினையாமல் மாதாபிதாவி நருணல மாராமகாரி லனையினி மாஞான போதம் அருள் செய்ய நினைவாயே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். வேதாள ராசி பசிகட அப்படின்னார் இல்லையா, அந்த வேதாள கணங்களின் பசி தீர்றதுக்காகவே அந்த போர் நடந்துதான். அந்த போருக்கு வாருங்கள் அறை கூறி அசுரர்களை கூவி அழைத்து மேகங்களின் பெரும் ஆரவாரம் இடியோசை போல முழங்கும் போரில் அரக்கர்கள் யமப்பட்டணம் போய் சேரும்படி போரிட்டாராம். அந்த வேதாள கணங்கள் அந்த அந்த பிணத்தை எல்லாம் சாப்பிட்டு பசி தீர்ந்துதான். பாருங்கள், யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் அவங்க பணி செய்தாலும் அவங்களுக்கெல்லாம் உணவிடணும், அதே அந்த அசுரர்களை அழித்து அவங்களுக்கு உணவாக அளிக்கிறார். ஆகையினால் நாம் யாரையெல்லாம் நம்மளுக்கு தகாத செயல் செய்கிறாங்களோ முருகப்பெருமான் அவங்கள எல்லாம் அழித்து அசுரர்களுக்கு உணவாயிட்டுடுவார். அப்படி ஒரு நற்குணம் வாய்ந்தவர் நம்ம முருகப்பெருமான். எந்த நேரத்தில் யாரை வந்து அழிக்கணும், எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சவர். அவர்கிட்ட நம்மளுடைய பகைவர்களை பற்றி ஒப்படைச்சிட்டு நாம் நல்ல வண்ணம் வாழ முயற்சி செய்யணும், நல்லவனாக இருக்கணும், நல்லதே நினைக்கணும், 4 பேருக்கு உதவணும், முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.